வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாளொரு நற்சிந்தனை. ஆகஸ்ட் 24 2025 ஆசான் அருள் தந்தை தோற்றுவித்த மனவளக்கலை இந்த மன்றத்தினுடைய சிறப்புகளையும் மகரிஷி அவர்களுடைய தெய்வீக தொண்டை பற்றியும் நாம் இன்று சிந்திக்கிறோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் சென்னை கூடுவாஞ்சேரியிலே 1911 அவதரித்தார்கள். பிறப்பிலேயே அருள் நிறைந்த அந்த வாழ்க்கையை பெற்றிருந்ததன் காரணமாக அவர்கள் தன்னை மகானாக உயர்த்தி கொண்டார்கள். தான் உயர்ந்தது மட்டும் அல்லாமல் உலக மக்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் உயர வேண்டும், ஒவ்வொருவரும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டும் என்ற அவருடைய உயரிய நோக்கத்திற்காக மனவளக்கலை என்ற அமைப்பை உருவாக்கி அந்த மனவளக்கலையின் மூலம் ஆசிரியர்களையும் உருவாக்கி ஆசிரியர்கள் மூலம் இந்த உலகத்துக்கே மகான் அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் உலகம் அமைதியடைய வேண்டும் என்ற பெரிய நோக்கம். ஒரு தனி மனிதர் சிந்திக்கும் போது தன்னுடைய வாழ்நாளுக்குள்ளதான் சிந்திப்பாங்க. ஆனால் மகான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளுக்கு அப்பாலும் சிந்தித்தார்கள். அதுதான் உலக அமைதி. இந்த உலக அமைதியை நோக்கி ஐயா அவர்கள் தவமிருந்து உணர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை நல்ல ஒரு நிலையிலே ஆசிரியர்களை உருவாக்கி அந்த ஆசிரியர்கள் மூலம் அவங்க இந்த உலக அமைதியை படிப்படியாக இன்றளவும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பில் நம்ம எல்லோரும் இணைஞ்சிருக்கிறோம். இதன் காரணமாக அவங்க நமக்கு பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை நம்ம முறையாக செய்யும்போது நம்முடைய உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியும், மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியும். அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தை அமைதியாக வச்சுக்க முடியும். தம்முடைய சுற்றம், ஊர், உலகம் அந்த மாதிரி விரிந்த நிலையிலேயே எல்லோரும் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த பெரிய நோக்கத்திற்காக தான் அவங்க பலகாலம் தனக்குள்ளேயே தவம் செய்து உணர்ந்து இதை உருவாக்கி இன்னைக்கு செயலாக்கமாக இருக்கிறது. இந்த மனவளக்கலை மூலமாக ஒருத்தர் பயிற்சி எடுத்துக்கொள்ள வரும்போது அவருக்கு இந்த உடலை பற்றி விளக்கி எளிய முறையான உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர் உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி தியான பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த தியான பயிற்சியும் எடுத்துக்கொண்டு அந்த தியானத்தின் மூலமாக தன்னுடைய இந்த மனதை அமைதிப்படுத்தி மனதை சரியாக இருக்கும்போது தான் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்றதை அந்த உணர்த்தி ஒவ்வொரு தனி மனிதரும் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். உணவு முறைகளை கடைபிடிக்கணும். அப்புறம் 5 அளவு முறை: உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுணர்வு, எண்ணங்கள், இதை அனைத்தையும் அளவு முறையோட நாம கடைபிடிக்கும் போது வாழ்க்கை ஒரு சீரான நிலையிலே அதை தக்க வச்சு கொள்ளுறோம். அதே மாதிரி இன்னும் அவர் உச்சபட்சமாக நம்ம இந்த பயிற்சி எல்லாம் மனவளக்கலை மூலம் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாட செய்து போது அவருடைய உச்சபட்சம் என்னன்னா இந்த தத்துவங்களை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதன் மூலம் அந்த தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தெளிவு, துணிவு, இதுதான் அவருடைய உச்சபட்ச ஒரு உணர்வு. புத்தகத்தை படித்து கூட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த தெரிந்து கொண்டது நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய ஆன்ம தூய்மைக்கும் அது வருமா என்றால் வரவே வராது. எப்போ நாம் இந்த உணர்ந்து பயிற்சி செய்கிறோமோ, இந்த பயிற்சி செய்யும்போது தான் இந்த தத்துவத்தில் தெளிவடைகிறோம். தெளிவடைந்தபடி வாழ்க்கையில வாழக்கூடிய துணிவை பெறுகிறோம். அப்போ அந்த துணிவு வரும்பொழுது தான் நாமளும் அமைதியாக இருக்கோம்,
நம்முடைய சுற்றம் அமைதியா இருக்கும், இந்த உலகம் அமைதியா இருக்கும். அதை எல்லோருக்கும் நம்ம சொல்லி கொடுத்து இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உருவாக்கிய மனவள கலை என்ற அமைப்பின் மூலமாக இந்த உலகம் உய்வடையும். அந்த பெரு நோக்கத்தை நம்ம உணர்ந்து அந்த உணர்ந்தபடி இந்த சமுதாயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எதை அவங்க சொல்லியிருக்கல, மகான் சொல்லியிருக்கிற அந்த தத்துவத்தின்படி வாழ்ந்து காட்டித்தான் இந்த உலகத்தை நாம நல்ல முறையா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.